ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் டெக்னிக்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் டிசம்பர் 2023 கேட்டிருக்கு. கிவன் தி டேட்டா பாயிண்ட்ஸ், எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 135, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4, 28, 92. யூஸிங் லெக்ரான்ஜிஸ் மெத்தட் ஆஃப் இன்டர்போலேஷன், the value of y at x equal to 4 is closest to. ஓகே, ஸோ லெக்ரான்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்போனா when x equal to 4. இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, 3, 5, 4, 28, 92. இப்போ x equal to 4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? x equal to 4னா x 4 எங்கே வரும்? 3க்கும் 5க்கும் நடுவில் வரும். அப்போது உங்கள் ஒய்யோட ஆன்சர் வந்து 28க்கும் 92க்கும் நடுவில் வரும். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, எக்ஸோட வேல்யூவை x0, x1, x2, ஒய்யோட வேல்யூவை y0, y1, y2ன்னு எழுதிக்கணும். இப்போது நம்மளோட ஃபார்முலா என்னென்னா y ஆஃப் எக்ஸ், ஏன்னா ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது இங்கே ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து எக்ஸ் வரும். இதுவே நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இங்கெல்லாம் வந்து ஒய் வரும். ஓகே, மற்றபடி ஃபார்முலா வந்து சேம், எக்ஸ் ஒய்னு நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போது ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 டிவைடட் பை x0 மைனஸ் x1 இன்ட்டு x0 மைனஸ் x2 இன்ட்டு y0 ப்ளஸ் x மைனஸ் x0 இன்ட்டு x மைனஸ் x2 டிவைடட் பை x1 minus x0 into x1 minus x2 into y1 plus x minus x0 into x minus x1 divided by x2 minus x0 into x2 minus x1 into y2. ஓகே, இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒய்யோட வேல்யூ தானே கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு y0, y1, y2ன்னு எழுதிக்குங்க. நான் ஏன் y2 வரைக்கும் எழுதிக்கிறேன்னா, கொடுத்துருக்கிற டேட்டா வந்து எனக்கு y2 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் y0, y1, y2ன்னு நான் எழுதிட்டேன். ஓகே, அடுத்து இங்கே y0 இருக்கிறதுனால இங்கே நியூமரேட்டரில் வந்து y0 டேர்ம்ஸ் வராது. ஓகே, x0 டேர்ம்ஸ் வராது. அதே மாதிரி y1 இங்கே இருக்கிறதுனால இங்கே x1 டேர்ம்ஸ் வராது. ஆனால் டினாமினேட்டரில் வரும். இப்போ இங்கே y0 இருக்கா, ஸோ நியூமரேட்டரில் வந்து x0 வேல்யூ இல்லை. ஓகே, ஆனால் டினாமினேட்டரில் x0 மைனஸ் x1, x0 மைனஸ் x2ன்னு சேம் தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே y1 இருக்கா, ஸோ இங்கே x1 டேர்ம் இல்லை, ஆனால் கீழே x1 மைனஸ் x0, x1 மைனஸ் x2ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே y2 நியூமரேட்டரில் x2 டேர்ம்ஸ் இல்லை, அதனால் கீழே டினாமினேட்டரில் x2 மைனஸ் x0 இன்ட்டு x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதணும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா நீங்கள் எழுதிப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. இப்போது கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் மைனஸ் x1னா இங்கே எக்ஸ் வந்து என்னென்னா கொடுத்துருக்கிற 4. ஸோ 4 மைனஸ் x1னா 3 இன்ட்டு 4 மைனஸ் x2னா 5 டிவைடட் பை x0ஓட வேல்யூ என்னது 1 மைனஸ் 3, 1 மைனஸ் 5 இன்ட்டு y0ஓட வேல்யூ என்னது 4 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது 4 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 5 டிவைடட் பை x1ஓட வேல்யூ என்னது 3 மைனஸ் x0ஓட வேல்யூ என்னது 1. ஓகே, இன்ட்டு x1 மைனஸ் x2, x1ஓட வேல்யூ என்னது 3 மைனஸ் x2ஓட வேல்யூ 5, ஸோ 3 மைனஸ் 5 இன்ட்டு y1ஓட வேல்யூ என்னது 28 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு x மைனஸ் x0 4 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 3 டிவைடட் பை 5 மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 3, y2ஓட வேல்யூ 92. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் இங்கேவே தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணுறதுல யூஸ் இல்லை. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். ஃபைனல் ஆன்சர் 55. ஸோ 55 பார்த்தீங்கன்னா 28க்கும் 92க்கும் நடுவில் வருது, ஏன்னா x ஈக்குவல் டு
4. 3க்கும் 5க்கும் நடுவில் 4 வரதுனால வர ஆன்சர் வந்து 28க்கும் 92க்கும் நடுவில் தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லெக்ரான்ஜிஸ் மெத்தட் ஆஃப் இன்டர்போலேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ட்ரெப்பிசாய்டல் ரூல் ஃபார்முலா. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா 1/2 h இன்ட்டு a + 2b. இங்கே h வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வேல்யூ 0.5, அதுக்கு அடுத்த வேல்யூ 1.5னா டிஃப்ரென்ஸ் வந்து 0.5. அப்போது அந்த ஹெச்சோட வேல்யூ வந்தால் நம்ம 0.5ன்னு எடுக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டெப் சைஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களோட ஹெச் வேல்யூ இன்ட்டு a + 2b. இங்கே a வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து பியோட வேல்யூ என்னென்னா நடுவில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுமே விட்டுடணும், நடுவில் இருக்கிற வேல்யூவை வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து பியோட வேல்யூ. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் என்னென்னா, இது வந்து டிசம்பர் 2018 கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1 x² into dx evaluated using the trapezoidal rule with a step size of 0.2 is. ஸோ ஸ்டெப் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்சோட வேல்யூ. அடுத்து உங்களுக்கு என்ன வேல்யூ தேவைப்படுது, ஏவோட வேல்யூ தேவைப்படுது, பியோட வேல்யூ தேவைப்படுது. ஓகே, இப்போது இதை நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷினை நீங்கள் எப்படி எழுதணும்னா 0.2 டிஃப்ரென்ஸில் வந்து எழுதணும். எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும் 0.2 டிஃப்ரென்ஸில் வந்து எழுதணும். எப்படி எழுதலாம் அதை, எப்போவுமே ஸ்டார்டிங் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0, 0.2, 0.4, 0.6, 0.8, 1. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 0.2ல் வந்து நான் எடுத்திருக்கேன். எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும், 0லேருந்து 1 வரைக்கும் 0.2 டிஃப்ரென்ஸில் வந்து எழுதியிருக்கு. ஓகே, இப்போது இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த x² சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வரும். அடுத்து 0.2வை x² பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.04. நெக்ஸ்ட்டு 0.4ை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், 0.16. அடுத்து 0.6ை வந்து x² போடுங்க, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 0.36. அடுத்து 0.8ை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு 0.64 வரும். 1 எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ இப்போ வந்து f of x வேல்யூ வந்து நான் எழுதிட்டேன், x²ல் இந்த x வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்முலா என்னது, 1/2 h of a + 2b. a வந்து என்னது, ஃபஸ்ட்டு அண்ட் தி லாஸ்ட்டு நம்பரோட நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். b என்னது, நடுவில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி எழுதணும். அவ்வளோதாங்க, ஃபார்முலாவில் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னது 0.2 இன்ட்டு இது வந்து சம் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்டு a வேல்யூ. ஸோ 0 + 1 1 தான் வரும். அடுத்து ப்ளஸ் 2 ஆஃப் பியோட வேல்யூ என்னது, சம் ஆஃப் தி ரிமைனிங் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் தி ரிமைனிங்னா ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட்டு வேல்யூவும் விட்டுருங்க. நடுவில் இருக்கிற இந்த 0.04 + 0.16 + 0.36 + 0.64 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த 2வோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.34. ஓகேவா, ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இது மாதிரியும் கேட்பாங்க. இன்டெக்ரல் கொடுத்துட்டு ஸ்டெப் சைஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க கொஷின் 0, 0.2, 0.4ன்னு டிஃப்ரென்ஸில் கொடுப்பாங்க. நீங்கள் இதிலேருந்து ஹெச்சோட வேல்யூ வந்து எடுத்து கேல்குலேட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ அடுத்த ஃபார்முலா வந்து என்னென்னா சிம்சன்ஸ் 1/3 ரூல். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா 2-3 டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டிசம்பர் 2015 கேட்டிருக்கிற கொஷின் என்னென்னா, த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 8 1/x² + 5 dx valuated using the Simpsons 1/3 rule with h is equal to 2 is. ஸோ ஹெச்சோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டை எப்படி எழுதணும், 0லேருந்து 8 வரைக்கும் எழுதணும். 2 டிஃப்ரென்ஸில் அது எப்படி எழுதணும், 0, 2, 4, 6, 8 அப்படின்னு 0 to 8 வரைக்கும் 2 டிஃப்ரென்ஸில் வந்து எழுதணும். ஓகே, இப்போது அது மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்னது a இருக்குது இந்த ஃபார்முலாவில். ஃபார்முலா இஸ் 1/3 ஆஃப் h இன்ட்டு a + 4b + 2c. இந்த ஏவோட வேல்யூ உனக்கு தெரியும்,
ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட்டு நம்பரும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ என்னது? நடுவில் இருக்கிற வேல்யூஸில் எதெல்லாம் வந்து ஆட் வேல்யூஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி எழுதணும். சி என்னது? சி வந்து என்னென்னா ஈவன் நம்பரை ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து 8க்கு 2 டிஃப்ரென்ஸில் எழுதிடலாம். நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன், 0 2 4 6 8. ஓகே, கொடுத்துருக்கிற கொஷின் அது இன்டகிரல் ஆஃப் 1 to 8. இன்டகிரல் ஆஃப் 0 to 8. இன்டகிரல் ஆஃப் 0 to 8 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன், 2வை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன், 4வை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன், அதே மாதிரி 6 8 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோ லாஸ்ட்டு டேர்மோ உங்களுக்கு ஏல வரும். சம் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நம்பர். ஓகே, அடுத்து இப்போது இந்த நம்பரை எப்படி எழுதணும்னா y0ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பரை y0, அடுத்து y1, y2, y3, y4. இப்போது ஏ வந்து சம் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நம்பரா, ஸோ இந்த y0ம் இந்த y4ம் போயிடும். இப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குது? y1, y2, y3. ஓகே, இதில் ஆட் எது? y1 அண்ட் y3. ஈவன் நம்பர் எது? y2. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? உங்களோட ஃபார்முலா என்னது? 1/3 இன்ட்டு h. ஓகே, இங்கே ஹோட வேல்யூ வந்து 2, டிஃப்ரென்ஸ் வந்து 2. h இன்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர், அதான் ஏ. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் என்னது? 1/5 ப்ளஸ் 1/69 எழுதிட்டேன்னா ப்ளஸ் 4 இன்ட்டு பி. பி என்னது? சம் ஆஃப் தி ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர் எது? 1/9 ப்ளஸ் 1/41 ப்ளஸ் 2 இன்ட்டு சி. சி என்னது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் ஒன்றே தான் இருக்குது, 1/21. ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 0.587 உங்களுக்கு வரும். 0.5887. ஓகேவா? நம்ம இன்னொரு சிம்சன்ஸ் 1/3 ரூல் ஃபார்முலா பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. த ஃப்ராக்ஷனல் எரர் இன் எஸ்டிமேட்டிங் தி இன்டெக்ரல் 0 to 1x dx யூஸிங் சிம்சன்ஸ் 1/3 ரூல் யூஸிங் எ ஸ்டெப் சைஸ் 0.1 இஸ் நியரஸ்ட் டு. ஓகே, இப்போது இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எழுத தெரியும், ஏன்னா ஸ்டெப் சைஸ் வந்து 0.1ன்னு கொடுத்துட்டாங்க. 0லேருந்து 1க்குள்ளே எழுதணும். எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0.1 2 3 4 5 6 8ன்னு அப் டு 1 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அதே வேல்யூஸ் தான் வரும், ஏன்னா எக்ஸு தானே. ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே தான் வேல்யூ வரும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு டேர்ம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். இங்கே நடுவில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்குங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதின பிறகு y0, y1, y2, y3ன்னு ஃபுல்லாக நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வேல்யூ வந்து ஏக்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பி என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர் எது எது வரும்? y1, y3, y5, y7, y9. அடுத்து ஈவன் நம்பர்ஸ் என்னது? y2, y4, y6, y8. ஸோ நான் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா ஒன்றும் இல்லை, 1/3 h. ஹெச்னது 0.1. இது என்னது? ஏ, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 4 இன்ட்டு பி. பி என்னது? சம் ஆஃப் தி ஆட் வேல்யூஸ். ஓகே, அது நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு சி. சின்னது ஈவன் நம்பர்ஸு. இதுலேருந்து ஈவன் நம்பர் எழுதிக்குங்க. y2, y4, y6, y8ஓட வேல்யூ வந்து எழுதியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 0.5ன்னு வரும். இங்கே அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க? யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் தி எஸ்டிமேட்டிங் தி இன்டெக்ரல். ஓகே, ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வேல்யூவை இன்டெக்ரல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? x²/2ன்னு வரும். ஓகே, அதில் லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 மைனஸ் 0.0 டிவைடட் பை 2 வரும், 0.5 வரும். ஸோ இதுதான் உங்களோட ட்ரூ வேல்யூ. சிம்சன் ரூலை
அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் என்னது 0.5. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன்னா நார்மலாக இன்டெக்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 0.5 வருது. சிம்சன் ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 0 தான். ஸோ ஃப்ராக்ஷனல் எரர் வந்து 0. ஓகே, ஸோ I approximation minus I true value divided by I true value. I true valueனா நீங்கள் இன்டெக்ரல் பண்ணி நீங்கள் அந்த இன்டெக்ரல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 வருது. சிம்சன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 0.5 வருது. ஸோ அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து 0. ஃப்ராக்ஷனல் எரர் வந்து 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ரூட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ரூட் வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போது இந்த கொஷின் வந்து டிசம்பர் 2015 கேட்டிருக்காங்க. இன் ஃபைண்டிங் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் f of x equals 3x cube minus 4x minus 5 using the iterative Newton-Raphson method, the initial guess is taken to be x equal to 2. In the next iteration is value is. ஓகே, இப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவேஷன் அது 3x cube minus 4x minus 5. இனிஷியல் கண்டிஷன் என்னவா எடுத்துக்கணும்? நீங்கள் 2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நியூட்டன் ராப்சன் மெத்தட் பிரகாரம் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா x0 minus f x0 divided by f prime of x0. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் என்ன x0 வேல்யூவோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை எழுதிடுங்க. டிவைடட் பை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் x0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூவை எழுதணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு fx0, ஃபஸ்ட்டு f of x வேல்யூனாது இதுதான் f of x வேல்யூ. x0னா என்னது? இனிஷியல் கெஸ் இஸ் டேக்கன் டு பி x equal to 2. ஸோ இனிஷியல் வந்து வேல்யூ x equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இதில் 2 க்யூப் பண்ணிங்கன்னா 8 வரும். 8 3s are 24. ஓகே, மைனஸ் இங்கே 2 பண்ணிங்கன்னா மைனஸ் 8ன்னு வரும். மைனஸ் 5, ஸோ மைனஸ் 11 கிடைக்குதா? டிவைடட் பை இப்போ இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்? 3 3s are 9x cube x square 9x square மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெறும் 4 மட்டும் தான் வரும். இப்போ இதில் x இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 2 2s are 4, 4 into 9 36 minus 4 32. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. x0 வேல்யூ 2 மைனஸ் 11 டிவைடட் பை 32 எனக்கு 1.656ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா இந்த கொஷின் பாருங்கள். யூஸ் தி நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலாஸ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y when x equal to 142, x equal to 178 from the following data. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். when x equal to 142, x equal to 178. இதான் கொடுத்துருக்கிற டேட்டாவை பாருங்கள். 140, 150, 160, 170, 180. ஓகே, இப்போ எல்லாமே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 10 10ல் இருக்கா? ஓகே, 10 10 டிஃப்ரென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னது? 10. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 10 10ல் இருக்குது. 140, 150, 160. ஸோ ஹெச்சோட வேல்யூ 10. இப்போது எக்ஸு 142ல் இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? 142 இதில் எங்கேம்மா வரும்? இங்கே வரும். 140க்கும் 150க்கும் நடுவில் தான் வந்து 142 வரும். அப்போது நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டிய ஒய்யோட வேல்யூ 3.6க்கும் 4.8க்கும் நடுவில் வரும். ஓகே, இது ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து தானே நீங்கள் கண்டுபிடிக்கணும். 142னா 140க்கு அப்புறம் வர நம்பர். ஸோ இந்த டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவில் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அடுத்தது x equal to 178. 178 எங்கேம்மா வருது? 170க்கும் 180க்கும் நடுவில் வருது, இங்கே வருது. ஓகே, அப்போ இங்கே வருதுனால இங்கே நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். ஃபார்முலா வந்து y equals y0 plus
p into delta y naught divided by 1 factorial plus p into p minus 1 delta square y naught by 2 factorial plus p into p minus 1 p minus 2 divided by 3 factorial delta cube y naught plus p into p minus 1 p minus 2 p minus 3 divided by 4 factorial into delta power 4 y naught. அது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக எழுதலாம். ஓகே, இப்போ இங்கே y நாட்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஒய் நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய் நாட்டோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் பினா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் பி ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹெச். ஓகே, இது வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்புலேஷன். ஸோ ஃபார்வர்டு இன்டர்புலேஷனாக நீங்கள் எக்ஸு மைனஸ் எக்ஸு நாட்டுன்னு எழுதணும். இதுவே நியூட்டன்ஸ் பேக்வேர்டு இன்டர்புலேஷன் ஃபார்முலானா எக்ஸு மைனஸ் எக்ஸு என்னன்னு எழுதணும். லாஸ்ட்டு டேர்ம் இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது கொடுத்துருக்கிற வேல்யூ, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதணும். இது கொடுத்துருக்கிற வேல்யூ, லாஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து எழுதணும். ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? p இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹெச்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. கொடுத்துருக்கிற டேட்டாவில் என்ன டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா, இப்போ நம்ம டெல்டா ஒய் நாட் வேணும், டெல் ஸ்கொயர் ஒய் நாட் வேணும், டெல்டா க்யூப் ஒய் நாட் வேல்யூஸ்லாம் வேணும். இப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். இப்போது ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நீங்களே இங்கே பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ஒய் நாட்டு, இங்கே ஒய் என்னு ஃபஸ்ட்டு டேர்மு, இது லாஸ்ட்டு டேர்ம். ஓகேவா, அடுத்து இங்கே ஒய் நாட்டு இருக்கிற இடத்துல ஒய் என்னு தான் எழுதணும். ஒய் நாட்டு இருக்கிற இடத்துல ஒய் என்னு தான் எழுதணும். ஓகே, ஆனால் இங்கே p இன்ட்டு p மைனஸ் 1, இங்கே p இன்ட்டு p ப்ளஸ் 1. இங்கே மைனஸில் எழுதுவோம் இல்லையா, p மைனஸ் 1 p மைனஸ் 2, இங்கே வந்து p ப்ளஸ் 1 p ப்ளஸ் 2னு எழுதணும். ஓகேவா, இப்போ நம்ம டெல்டா ஒய் நாட் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டெலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா எக்ஸு ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எக்ஸோட வேல்யூ என்னது 140 150 160 170 180ன்னு எழுதிட்டேன். ஒய்யோட வேல்யூ நான் எழுதிட்டேன். அடுத்து டெல்டா ஒய் நாட் அப்படின்னா என்னென்னா இந்த 4 மைனஸ் 8லேருந்து இந்த 3 மைனஸ் 6 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா, அடுத்து இது 6.3லேருந்து இந்த 4.854 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. அடுத்து 8.076 6.3 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. அடுத்து இந்த 10.25 8.076 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. இப்போ உங்களுக்கு 5 வேல்யூஸ்லேருந்து இங்கே 4 வேல்யூஸாக ரெடியூஸ் ஆகிடும். இந்த வேல்யூஸ்லாம் என்னென்னா டெல்டா ஒய் நாட். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்னா என்னது, அகெயின் அதே தான் 1.448லேருந்து 1.169 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க, கழித்து எழுதுங்க. 1.774லேருந்து 1.448 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. இந்த வேல்யூஸ்லாம் என்னது டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். அடுத்து என்னது, இதுலேருந்து திரும்பவும் அதே தான் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்புலேஷன் ஃபார்முலானா என்ன எழுதணும், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒய் நாட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக ஒய் நாட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்புலேஷன்லாம் நம்ம என்ன எழுதணும், ஒய் என்னன்னு எழுதுவோம். இங்கே ஒய் நாட்டுன்னு எழுதுவோம், இங்கே ஒய் என்னன்னு எழுதுவோம். அதான டிஃப்ரென்ஸு. இப்போது ஒய் ஃபஸ்ட்டு ஒய் நாட்டோட வேல்யூ டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் டெல்டா க்யூப் ஒய் நாட்டோட வேல்யூ என்ன, டெல்டா ஒய்என் டெல்டா ஸ்கொயர் ஒய்என் டெல்டா க்யூப் ஒய்என்னோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த கொடுத்துருக்கிறதுல ஸ்டார்டிங்கில் இருக்குது தெரியுமா, இது ஒய் வேல்யூ, இது டெல்டா ஒய் நாட் வேல்யூ, இது டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் வேல்யூ, டெல்டா க்யூப் ஒய் நாட் வேல்யூ, டெல்டா பவர் 4 ஒய் நாட் வேல்யூ இது. ஓகேவாம்மா, இப்போ இங்கே கீழே பாருங்கள், இது வந்து ஒய்என் வேல்யூ. ஓகே, இது டெல்டா ஒய்என் வேல்யூ, இது டெல்டா ஸ்கொயர் ஒய்என் வேல்யூ, இது டெல்டா பவர் 4 டெல்டா க்யூப் ஒய்என் வேல்யூ, இது டெல்டா பவர் 4 ஒய்என் வேல்யூ. ஓகேவா, நம்ம எழுதலாமா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 3.6. ஸோ அதுதான் வந்து இங்கே 3.6ன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 0.2 இன்ட்டு
டெல்டா ஒய் நாட்டோட வேல்யூ என்னதுமா? ஒய் நாட் 1.169. ஸோ 1.169 divided by 1 factorial into p into 0.2 into 0.2 minus 1 p into p minus 1. அடுத்து என்னது? டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ என்னதுமா? டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ 0.279. 0.279 divided by 2 factorial. ஓகே, புரிஞ்சுதாம்மா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னு? அதே மாதிரி தான் வந்து டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது? 0.047. டெல்டா கியூபோட வேல்யூ பாருங்கள் 0.047. இந்த வேல்யூ தான் வந்து நான் வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? இது புரிஞ்சுதாம்மா? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்தது? y is equal to 3.89766. இப்போ நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாக்கு yn டெல்டா yn டெல்டா ஸ்கொயர் yn தேவைப்படுது இல்லையா? அப்போ 10.225 2.14 0.375 0.049 தான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலாவில். எழுதியிருக்கேன்னா 10.225 இது வந்து ஒய்என்னோட வேல்யூ, இது வந்து டெல்டா ஒய்என், இது வந்து டெல்டா ஸ்கொயர் ஒய்என். ஓகேவா? மற்றபடி இந்த p இன்ட்டு p ப்ளஸ் 1 இங்கே பியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எக்ஸு மைனஸ் எக்ஸ்என் டிவைடட் பை ஹெச். எக்ஸுன்னு கொடுத்துருக்கிற வேல்யூ, அதாவது 178. ஓகே, 178 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ 178 மைனஸ் எக்ஸ்என். எக்ஸ்என் அதுமா லாஸ்ட்டு வேல்யூடா. இது வந்து எக்ஸு மைனஸ் எக்ஸ் நாட்டு 142 மைனஸ் 140. இது எக்ஸ்என் எக்ஸு மைனஸ் எக்ஸ்என். ஸோ 178 மைனஸ் 180 உங்களுக்கு வந்து மைனஸில் வரும். இப்போ நீங்கள் அந்த மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 178 இருக்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9.76. 9.76. ஸோ இதுக்கும் நடுவில் வருது, ஏன்னா 178 நடுவில் இருக்குது.